ஒரு பையனுக்கு ராஜப்பருன்னு சொன்னோம், ரமணிங்கிற பையனுக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த பையன் இறந்து போடுவான்னு சொல்கிறாங்க, இது மோசமான வியாதின்னு சொல்கிறாங்கன்னு சொன்ன பிறகு பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத, கிளம்பு அப்படின்றாங்க. போயிட்டார். அடுத்த நாள் காலையில் அந்த பையன் எழுந்த போது அவனுடைய மூக்கில் இருந்த அந்த பருவ காணும். ராஜபரு விழுந்து போச்சு. இல்லை, இவங்கெல்லாம் பார்த்தாங்க, யார்கிட்ட? பின்னவாசல் பெரியவட்ட வந்தாங்க, நன்றியை சொன்னாங்க. பார்த்தா அவருடைய மூக்கில் இந்த பரு இருக்கு. எல்லாம் அதிர்ச்சியாராங்க. பையனோட அம்மா அதிர்ச்சியாராங்க. என்னடா பையன்கிட்ட இருந்து சுவாமிகள் வாங்கிட்டாரே, இவர் கஷ்டப்படணுமே நினைச்ச போது, ஒன்றும் கவலைப்படாத, 2-3 நாள் இருக்கும், போயிடும் அப்படிங்கிறார். இதே போல இந்த ஊர்ல பூவாளூர்ல ஒரு மளிகை கடை ஒருத்தர் வச்சிருக்கார் ஒரு நண்பர். அவருக்கு ஒரு தோல் வியாதி. இப்போ ஒரு வெளிச்சத்துக்கு வந்துட்டார்னா எரியும், அப்படியே தோல் திகுன்னு எரியுமா, உடம்பு எரியுமா. இந்த வெளிச்சமே படக்கூடாது, வெயிலில் வரக்கூடாது. ரொம்ப அவசப்படுறார். ஒரு நாள் அவர்கிட்ட சுவாமிகள்கிட்ட சொல்கிறாராம். சுவாமிகள் அவருக்கு முன்னால் நின்று ஒரு சில வினாடிகள் தியானத்திற்கு போன பிறகு அவர் உடம்புல இருந்த தோல் வியாதி அத்தனையும் இவருக்கு வந்தாச்சு.